தாமா எனக்கு அருள் கொடுக்கணும். என்னோட வேண்டுதலையும் நேர்த்தி கடனையும் நீ பரிபூரணமா ஆசீர்வாதம் பண்ணி என் துர்காவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுமா? அத்தை, இவளை இப்படியே நம்ம சும்மா விடக்கூடாது. இவளுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு பிளான் போட்டு இவ நேர்த்தி கடனை நிறைவேற்ற விடாம நம்ம தடுத்தாகணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதை மட்டும் நம்ம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா இந்த நேர்த்தி கடன் பாதியிலே நின்னுடும். சூப்பர் ஐடியா வீணா. இந்த ஐடியாவை மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அவ நேர்த்தி கடன் கெட்டு போயிடும். அவ எதுவுமே பண்ண முடியாம போயிடும். அம்மன் மனசு குளிர்னு வேண்டிக்கிட்டவ இந்த நேர்த்தி கடன் தடப்பட்டு பாதியிலே நின்னுருச்சுன்னா அந்த அம்மனோட முழு கோபத்துக்கும் இவ ஆளாயிடுவா. சிங்கராசன்யா, கம்பீர வனதுர்க்கையே ஜெய வீர ஜெய துர்க்கையே, காமாட்சி மீனாட்சி மகமாயியே, அங்காளி செங்காளி ஆங்காரியே, தூண்டாமணி விளக்கில் கனகோபம் காட்டுகிற சண்டி சமுண்டி பகவதி தாயே, கருணாகவள்ளியே சிவனாக செல்வியே, அரமலர் நாயகி அதர்வனக்காளியே, ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. ஐயா, கொடிக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? கொஞ்சம் பொறுமையா கொண்டு வரேன். ரொம்ப நன்றிம்மா. தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாற்ற தாய். சாமி, என்னாச்சு கௌரி? நீ எந்த நேர்த்தி கடன் செலுத்தினாலும் அம்மன் அந்த நேர்த்தி கடனை ஏத்துக்கிற மாதிரி தெரியலையே. ஆனா நீ பண்ற ஒரு பரிகாரத்தை கூட ஆத்தா ஏத்துக்கவே மாட்டேன்றா. எனக்கு என்னமோ தெய்வ குத்தம் இருக்க மாதிரி தெரியுது. இந்த பால் குடமும் இப்ப நேர்த்தி அடையல, இதுவும் பாதியிலே முடிஞ்சிருச்சு. அடுத்து இருக்கிற நேர்த்தி கடன் தீச்சட்டி தான். அந்த தீச்சட்டியாவது நீ ஒழுங்கா எடுத்து நேர்த்தி கடனை முழுசா முடிச்சிரு கௌரி. இல்ல அதுலயும் நீ கோட்டை விட்டீன்னா
கண்டிப்பா நீ வேண்டின வேண்டுதல் எதுவுமே நிறைவேறாது. அப்புறம் துர்காவை யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. ஏ வீணா, உனக்கு முதல்ல சுத்தி போடணும்டி. வர வர உன் ஐடியால பின்னி எடுக்குதுடி. நீ சொன்ன மாதிரியே யாரும் கவனிக்காத நேரத்துல காலை விட்டு குடத்தை கவுக்க வச்சுட்ட. நீ பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் பாக்குறப்ப உனக்கு என்னோட கண்ணே பற்று போல இருக்கு. முதல்ல நீ வீட்டுக்கு வா, நான் உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே நீ மனசுல ஒண்ணு நினைச்சிட்டா அதை முடிக்கிறதுக்காக நீ எந்த லெவலுக்கு வேணாலும் போவ வீணா. அந்த கௌரியோட தலையெழுத்த மாத்தி எழுத போற எம்மனே நீதான் வீணா. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல உன்னை ஏண்டா அவமானப்படுத்தணும்னு அந்த கௌரி அப்படியே கூனி குறுகி நிக்கணும். உன்னை பார்த்தாலே அவ பயப்படணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். அம்மா, யாரோ காலை இடறி விட்டு நான் பால் கொடுத்து தவற விட்டுட்டு நிக்கிறேன். கௌரிமா, கௌரிமா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல சின்ராசண்ண, எனக்கு மனசே சரியில்லை. நான் எந்த ஒரு வேண்டுதல் பண்ணாலும் அந்த வேண்டுதல் முழுமை அடைய மாட்டேங்குது. ஆத்தா என் மேல ஏதோ கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மாசாணி அம்மா கோவமா இருக்கிற அளவுக்கு நான் என்னென்ன தப்பு பண்ணேன் எனக்கே தெரியல. ஆத்தா எப்படிமா உன் மேல கோவமா இருப்பா? இந்த உலகத்தை காக்கக்கூடிய ஆத்தாவுக்கு செல்ல பிள்ளையா இருக்கும்போது அவ உன் மேல போய் எப்படிமா கோவப்படுவா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஏதோ ஒரு சூழ்நிலை இப்ப அப்படி அமைஞ்சிருக்கு. அதனால இது எதையும் நினைச்சு நீ வருத்தப்படாதம்மா. இல்ல சின்ராசண்ண, நீங்க எனக்கு ஆறுதல் சொன்னாலும் தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு என் உள் மனசு சொல்லுதுன்னு. அதனாலதான் எந்த ஒரு நேர்த்தி கடனும் முழுமையாவே நிறைவேற மாட்டேங்குது. நான் என் ஆத்தாக்கு என்ன குறை வச்சனும் தெரியல. ஏன் என்னை இப்படி சோதிக்கிறான்னு எனக்கு தெரியவே தெரியல சின்ராசண்ண. கௌரிமா, நீ அழாத. நீ அழுதினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அடுத்து பண்ணக்கூடிய நேர்த்தி கடனை கண்டிப்பா நிச்சயமா பரிபூர்ணமா செஞ்சு முடிச்சிடலாமா? நீ பூக்குழியில நடக்கிறப்போ நீ வணங்குற அந்த ஆத்தாவை பாரு. நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உன்னோட வேண்டுதலை ஏத்துக்குவா. ஏவினா, நாமளும் இவள அடி அடின்னு அடிச்சு பாக்குறோம். ஆனா இவ அசரவே மாட்டேங்கிறாளே. என்ன வேணாலும் நீ பண்றத பண்ணிக்கோ, ஆனா நான் பண்றதா பண்ணுவேன்னு ஒவ்வொரு வேண்டுதலா முடிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காளே வீணா. அத்தை, அடிக்கிற அடியில அம்மி கூட நகரும். இவெல்லாம் ஏமாத்துறோம். இவளோட வேலை ஒவ்வொரு நேர்த்திக்கடனா நிறைவேத்துறது. ஆனா நம்மளோட வேலை இவ எந்த நேர்த்திக்கடனையும் நிறைவேற்ற விடாம தடுக்கிறது. பாக்கலாம் அத்தை, ஜெயிக்க போறது அவளா இல்ல நம்மளான்னு. அந்த கௌரி இப்படி அழுது புலம்பி கஷ்டப்படுறது, நாம அவளை இப்படி டார்ச்சர் பண்றது, அதனால இவளோட நேர்த்திக்கடன் எதுவும் நடக்காம போறது. இது எல்லாத்தையுமே நாம அகிலாக்கா கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிச்சயமா அத்தை. ஆனா அதை நம்ம இன்னும் முழுசா நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அத்தை கிட்ட போய் அந்த கௌரி அழிஞ்சிட்டா, இந்த துர்கா ஒழிஞ்சிட்டான்ற செய்திய நம்ம சொல்லிடலாம் அத்தை. அழாத கௌரிமா, எல்லாம் சரியாயிடும். கௌரிமா, நீ மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு உண்மையிலேயே ஆத்மார்த்தமா உன்னோட அடுத்த நேர்த்திக்கடனை பண்ணு. அப்புறம் இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா சோதனைகள் வரத்தான் செய்யும். தெய்வத்தை மனசுக்குள்ள ஒருநிலைப்படுத்தி நினைக்கிறப்பதான் இந்த மாதிரி எல்லா சோதனைகளையும் கொடுப்பான். அதே மாதிரி தான் ஆத்தாவும் உனக்கு சோதனையை கொடுக்குறான். இந்த சோதனையை ஒன்னொன்னா
நீ கடந்து விடாமுயற்சியால உன் நேர்த்தி கடனை செஞ்சு முடிக்கிறப்போ அந்த அம்மனே இறங்கி வந்து உனக்கு ஆசையும் அருளும் கொடுப்பா. சரியா? இந்த நேர்த்தி கடனை நீ நல்லபடியா முடிச்சிரு. வரேம்மா. அம்மா, என்னோட துர்கா எப்படியாவது விடுதலையாகி வெளியே வரணும்மா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் நான் நினைச்சேன். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா, என் மேல கோபம் இருந்தா அந்த கோபத்தை முழுக்க முழுக்க என் மேல மட்டும் காட்டு. உன் கோபத்துக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட இருந்து எடுத்துக்கோமா. என் உயிர் பிரிஞ்சாதான் உன் கோபம் குறையும்னா முதல்ல நீ என்னோட உயிரை எடுத்துக்கோமா. நீ ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு துர்கா உயிரை காப்பாத்துமா. வீரவன துர்க்கையே ஜெய வீர ஜெய துர்க்கையே காமாட்சி மீனாட்சி மகமாயியே அங்காளி செங்காளி ஆங்காளியே கூடாமணி விளக்கில் கனகோ. ஐயோ கௌரிமா, கௌரிமா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமா சென்றாசன்னு நடக்கிறத பார்த்தா என் ஆத்தா மனசு இறங்குற மாதிரி தெரியல. எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன்னு அப்பதான் என் ஆத்தா மனசு இறங்குவா. ஆமா கௌரிமா, கௌரிமா வேணாமா, சொன்னா கேளுமா. கௌரிமா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை நீங்களே இப்படி காயப்படுத்திக்கலாமா? ஆத்தா கண்டிப்பா மனசு இறங்குவாமா. இந்த வாட்டி உங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாமா. அத்தை வாங்க அத்தை, அங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. அண்ணா, நாம வந்து ரொம்ப நேரம் ஆச்சுண்ணே. இப்பெல்லாம் வர வர உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. சௌமியா பாப்பா இறந்ததுல இருந்து நீங்க நீங்களாவே இல்ல. எப்படா நான் நானா இருக்க முடியும்? அந்த டாக்டரால என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு பொண்ணு, என்னோட செல்ல மக. சௌமியா இல்லாத உலகத்துல எனக்கு வாழவே பிடிக்கலடா. அண்ணே, இப்படிலாம் பேசாதீங்கண்ணே. பார்க்கறப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த டாக்டர் செஞ்ச பாவத்துக்காகத்தான் அவங்கள யாரோ கொலை பண்ணிருக்காங்கண்ணே. டேய், யாரு கொலை பண்ணாலும் யார் செத்தாலும் என் பொண்ணு சௌமியா எனக்கு திரும்ப கிடைச்சிருவாளா? அண்ணே, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக இப்படி எப்ப பார்த்தாலும் சோகத்திலே இருந்தா எப்படின்னு? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சோகம் புத்திர சோகம். ஒரு மனுஷனால வாழ்க்கையில எப்படிப்பட்ட இழப்பையும் தாங்கிக்க முடியும். ஆனா பாரு, அவன் கண்ணு முன்னாடியே அவ பெத்த பிள்ளைங்க யாராவது இறந்து போனா அத கண்டிப்பா அவனால தாங்கிக்க முடியாது. நாங்களும் உன்னை எத்தனை வருஷம்தான் ஆசீர்வாதம் பண்றது? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க துப்பில்லாத நீ எல்லாம் நல்லாவே இருக்க கூடாது. இதுதான் உனக்கு கடைசி கல்யாண நாள். சீக்கிரமே உனக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்டி.
அத்தை, இப்ப அந்த கௌரி தீச்சட்டி எடுத்து தீ மிதிக்கிற பரிகாரத்தை நாம நிறைவேற்ற விடக்கூடாது. இந்த நேர்த்திக்கடன் நாசமா போகணும். இவ பண்ணக்கூடிய ஒவ்வொரு நேர்த்திக்கடனையும் பாதையிலேயே நம்ம நிப்பாட்டிட்டோம்னா கண்டிப்பா இவளுக்கு அம்மனோட அருளும் கிடைக்காது, அந்த துர்காக்கு ஜாமீனும் கிடைக்காது. அந்த துர்கா கண்டிப்பா உள்ளுக்குள்ளேயே இருந்து ஜெயில் தண்டனை அனுபவிச்சு அவ அப்படியே போயிடுவா. இவ இந்த சைடு கோயில் கோயிலா சுத்தி ஒரு கட்டத்துல பிச்சைக்கார பரதேசியா சுத்திக்கிட்டு இருக்க போறா. அது என்னமோ உண்மைதான். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதான் நடக்க போகுது. இனி ஆளுக்கு ஒரு மூலையில சீரழிஞ்சு கிடக்க போறாளுங்க. இப்ப அவ பூக்குழியில இறங்கி தீச்சட்டி ஏந்தி நடக்க போறா. இதுக்கு என்ன பிளான் வச்சிருக்க? முதல்ல அத சொல்லு. அத்தை, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. மாஸ்டர் பிளானா? அது என்ன? வர வர இந்த பிளானை எல்லாம் நீ எங்க உட்கார்ந்து யோசிப்பியோன்னு தெரியல. ஐடியா ஒவ்வொன்றும் பயங்கரமா இருக்கே. அத்தை, ஐடியா கொஞ்சம் பழசுதான் அத்தை. அத நம்ம பட்டி பார்த்து கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி அத புதுசா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். பழசா இருந்தாலும் இது எப்பவுமே எவர் கிரீன்ஸ் ஐடியா. அதனால கண்டிப்பா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அப்படியா? ஒர்க் அவுட் ஆகுமா? சரி, என்ன ஐடியான்னு முதல்ல சொல்லு. அத்தை, எல்லாரும் தீச்சட்டி ஏந்தி தீ மிதிச்சு போறப்ப மோர் குடிப்பாங்க. அதாவது அவங்களுக்கு அம்மன் முன்னாடி வச்சு பூஜை பண்ண மோரை குடிப்பாங்க. அந்த கௌரி குடிக்க போற மோர்ல மயக்க மருந்து கலக்க போற. கௌரி அந்த மோரை குடிப்பா. மோரை குடிச்சிட்டு அவ நடந்து போறப்ப பாதியிலேயே மயங்கி அந்த தீயில விழுந்து எரிஞ்சு உடம்பெல்லாம் சுட்டு கருகி ஒண்ணுமே இல்லாம அப்படியே சின்ன பின்னமாகி செத்து தொலைஞ்சிடுவா. அப்புறம் என்ன, ஸ்ட்ரெயிட்டா பரலோகம்தான். ஐயோ வீணா, சூப்பர் டி. வர வர உன்னை பாக்குறப்ப எனக்கே பொறாமையா இருக்கு. இவ்ளோ ஐடியாவையும் நீ எங்கதான் வச்சிருந்தியோ? ஆமா, இப்போ மயக்கம் மருந்து வேணும்ல? அத்தை, பிளான் போட தெரிஞ்ச எனக்கு அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ற மயக்க மருந்த வச்சிருக்க தெரியாதா? அத்தை, இங்கே இருந்து யாராவது வராங்களான்னு பாருங்க. நான் போய் கலந்துட்டு வரேன். நீ போ போ போ. ஐயோ, அத்தை, முடிச்சிட்டேன். அத்தை, வாங்க தீச்சட்டி எடுக்கிறது பார்க்கலாம். வாங்க வாங்க. வீணா, மோர்ல நல்லபடியா மயக்க மருந்த கலந்துட்ட. இருந்தாலும் எதுவும் சொதப்பிராதுல்ல? அத்தை, நான் உங்க மருமக. பிளான் எல்லாத்தையும் பக்காவா கரெக்டா போட்டாச்சு. இவ இந்த மோர் எடுத்து குடிச்ச உடனே அடுத்து நடக்க போறத மட்டும் பாருங்க. என் மருமகனா மருமகதான். ஐயோ, நீ ஒருத்தி தாண்டி. இவங்களுக்கு ஏத்த சரியான ஆளு. வர வர நீங்க என்ன ரொம்ப புகழுறீங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அத்தை. அம்மா மாசாணி அம்மா, என் கௌரிம்மா பூக்குழியில இறங்கி நடக்க போறா. என் கௌரி அம்மாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம நீதாம்மா பாத்துக்கணும். அதே மாதிரி
இந்த வேண்டுதலை நீ எப்படியாவது ஏத்துக்கம்மா. என் கௌரி அம்மாவோட இந்த வேண்டுதல் நிறைவேறினா மட்டும்தான் துர்காவை வெளியே கூட்டிட்டு வர முடியும்மா. கௌரிமா, பூக்குழியில இறங்குறதுக்கு முன்னாடி மோராவது குடிக்கணும். நான் போய் மோர் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க அம்மனை நல்லா வேண்டிக்கோங்க. சரி, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. அத்தை, எப்படியும் அவ இப்ப மோரை குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் நம்ம போறப்ப அவளோட சாம்பலை தான் நம்ம அள்ளிட்டு போற மாதிரி இருக்கும். அது கூட கிடைக்குமான்னு தெரியல. சும்மா சொல்லக்கூடாது வீணா. பழைய ஐடியாவா இருந்தாலும் வேற லெவல்ல பண்ணிருக்க. பாப்போம் அவ எப்படி எரிஞ்சு சாம்பல் ஆகுறான்னு. குடிக்கிறா. மாடி
அழாத பொறுமை. ஒண்ணு எந்திரிமா. சாமி கும்பிடலாமாமா? சாமியை கும்பிட்டுக்க. ஓம் சக்தி பராசக்தி. சின்ராஸ் அண்ணே, நான் நல்லபடியா என் கடமைய பண்ணி முடிச்சிட்டேனா? நீங்க நல்லபடியா முடிச்சிட்டீங்க கௌரிமா. ஆத்தா கண்டிப்பா பரிகாரத்தை ஏத்துக்கிட்டா. நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போயிடலாமா? எல்லாம் நல்லபடியா நடக்குமா? நம்ம துர்கா எந்த குற்றமும் பண்ணலன்னு நீதிபதி ஐயா சொல்லி வெளியே வந்துருவாங்கம்மா. நீ செஞ்ச பரிகாரத்தை அம்மன் ஏத்துக்கிட்டாமா. இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். வாமா போய் பார்க்கலாம். வாமா வாமா. அச்சா, ஒவ்வொரு பிளானையும் கரெக்டா தான் நம்ம போடுறோம். ஆனா இந்த பிளான் எப்படி சொதப்புச்சுனே தெரியலையே. என்ன வீணா இந்த பிளான் இப்படி சொதப்பிருச்சு? அத்தை, நான் அவளை சும்மா விட மாட்டேன். ஆமா, வாயிலேயே வடை சுடு. நாளைக்கு நடக்க போற கேஸ்ல துர்கா குற்றமற்றவன்னு தீர்ப்பாகி அவன் நல்லபடியா வெளியே வரணுமா? என் துர்கா வெளியே வந்தா மட்டும்தான் நான் இந்த உலகத்துல உயிரோட இருப்பேன். ஒருவேளை என் துர்கா வெளியே வராம அவ குற்றவாளின்னு ஜெயிலுக்கு போற நிலைமை உருவாச்சுன்னா கோவில் முன்னாடியே உன் காலடியிலேயே என் உயிரை விட்டுருவேம்மா. இது உன் மேல சத்தியம். நீ கூட போயா? அம்மா, நம்ம துர்கா வருதுமா. துர்கா, துர்கா, கௌரி, கௌரி, கௌரி பாப்பா எப்படி இருக்கு? உன் துர்கா நிலைமைய பாத்தியா? இந்த இடத்துல இந்த கோலத்துல என்னை இப்படி பார்க்கவா? அந்த அம்மன் தாய் நம்மள பிரிச்சு வச்சா. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல கௌரி. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. சின்ராஸ் அண்ணே நல்லா இருக்கீங்களா? கௌரி நேரத்துக்கு சாப்பிடறா? அழாத துர்கா, முதல்ல கண்ணீரை தொட. கவலைப்படாத. இனி நீ எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. அதான் நான் வந்துட்டேன்ல. நான் உன்னை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவேன். நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கோர்ட்ல நீ எந்த தப்பும் பண்ணலன்னு உன்னை நிரபராதின்னு நிரூபிச்சு காப்பாத்தி
கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது. நான் நிம்மதியா ஊர்ல உன் கூடவே இருந்திருப்பேன். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி இங்க வந்து கஷ்டப்படுறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் விதியா இல்ல சதியான்னு எனக்கு சுத்தமா புரியல. கௌரி, என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு. துர்கா, அழாத. அதான் நான் வந்துட்டேன்ல. உன்னை என்ன நடந்தாலும் நான் காப்பாத்தி கூட்டிட்டு போறேன். இந்த ஊரே நமக்கு வேண்டாம். நம்ம ஊருக்கே போயிடலாம். நமக்கு நம்ம மாசாணி அம்மா இருக்கா. நமக்கு கடைசி நாள் வரைக்கும் அந்த சொந்தம் மட்டும் போதும். நமக்கு வேற எந்த சொந்தமும் வேண்டாம். துர்கா, இனிமே நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. முதல்ல கண்ணீரத்தோட ஏய், ரெண்டு பேரும் என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? முதல்ல கிளம்பி போங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறப்ப இப்படி எல்லாம் குறுக்க வந்து நின்று பேசுறது ரொம்ப தப்பு. என்ன ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அப்படியே எல்லாரையும் டைவர்ட் பண்ணி தப்பிக்க பாக்குறீங்களா? ஏய் குள்ள கத்திரிக்கா, நீ என்ன மேஜிக் பண்ணாலும் உன் சித்திய காப்பாற்றவே முடியாது. இனிமே துர்கா ஆயுசு முடிகிற வரைக்கும் ஜெயில தான் இருப்பா. அவ அனுபவிக்கிற கொடுமையை பார்த்து பார்த்து நீ கொஞ்ச நாள்ல அல்பாயுசுல போயிடுவ. பப்ளிக் பிளேஸுங்கிறதுனால நான் ரொம்ப டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். அதனால முதல்ல ஓரமா போ. எல்லா நேரத்துலயும் இந்த சரவண பெருமாள் பொறுமையா இருக்க மாட்டான். கான்ஸ்டபிள், எடுத்துட்டு போங்க. சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். கௌரி, கௌரி, துர்கா, துர்கா. எத்தனை முறை பட்டாலும் நீ திருந்தவே மாட்டல்ல? உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே இருக்காதா? துர்கா துர்கான்னு பின்னாடியே ஓடுற. ஊர்ல நான் இன்ஸ்பெக்டரா இருந்தப்ப எத்தனை தடவை நீ என்ன துண்ட காணும் துணிய காணும்னு ஓட வச்ச. இப்ப பார்த்தல்ல இந்த சரவண பெருமாள் உன்னை எப்படி கதற விட்டு ஓட விட்டேன்னு. அப்பவே ரொம்ப மரியாதையா டீசெண்டா சொன்னப்பவே போயிருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பின்னாடி வரக்கூடாது. போ. என்ன முறைக்கிற? கௌரிமா, கௌரிமா. ஏய், என்னடா பாத்து தூக்குடா. என்னம்மா பார்த்து வரது இல்லையாம்மா? உங்க ரெண்டு பேருக்கும் உயிர் வாழணும்னு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா? மறுபடியும் என் கண்ணிலேயே மாட்டிருக்கீங்க. இங்க பாரு அல்ல கையே, உண்மையிலேயே நீ இந்த கௌரிக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சினா முதல்ல அவளை இங்க இருந்து ஊருக்கு கூட்டிட்டு போ. இல்லனா நடக்க போற அசம்பாவிதத்துக்கு நான் பொறுப்பு இல்ல. கௌரிமா, நீ கொஞ்சம் பதட்டப்படாம அமைதியா இரு கௌரிமா. உனக்கு தெரியாததா? இப்ப எல்லாம் பண்ணக்கூடாதுமா. அதுவும் இப்ப எது பண்ணாலும் துர்காவை தான் பாதிக்கும். கோர்ட்ல கேஸ் வாதாடினதுக்கு அப்புறம் தான் அப்பதாம்மா நம்ம எதுவா இருந்தாலும் பண்ண முடியும். கொஞ்சம் நிதானமா இருங்கம்மா. அதான் இப்ப இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு சரியா இருக்கும்மா. கௌரிமா, உள்ள போலாம்.
யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஆனர், இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் உங்க முன்னால் சப்மிட் பண்ணிருக்கோம். இந்த சொசைட்டில மிகப்பெரிய செல்வாக்குடைய ஆவுடையப்பன் குடும்பத்தை துர்காங்கிற இந்த பொண்ணு திட்டமிட்டு சீரழிச்சிருக்காங்க. அந்த குடும்பத்தோட மூத்த மருமகளான சத்யாவை அவங்க கொலை பண்ணிருக்காங்க. இந்த கேஸ்ல முதல் குற்றவாளியா கருதப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க இந்த துர்காவை நான் விசாரிக்கணும். அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். துர்கா, துர்கா, துர்கா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லைன்னு சத்திய பிரமாணம் செய்யுங்க. சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. இது சத்தியம். உங்க பேர் என்ன? துர்கா. இந்த சொசைட்டில மிகப்பெரிய பணக்காரராகவும் மிகப்பெரிய அந்தஸ்திலையும் ஜமீனாவும் இருக்கக்கூடிய ஆவுடையப்பன் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நான் இந்த குடும்பத்தோட மருமக. இந்த குடும்பத்துல இருக்கிற அசோக்குங்கிறவரை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். மருமகனா? எந்த விதத்துல மருமகன்? ஊரே கூடி கல்யாணம் பண்ணி வச்ச அரேஞ்ச்டு மேரேஜா இல்ல நீங்களா போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்ட லவ் மேரேஜா? இல்ல, அப்படிலாம் இல்ல சார். எங்க கல்யாணம் ஊர் அறிய எல்லாரும் பார்த்து பேசி அரேஞ்ச் பண்ண அரேஞ்ச் மேரேஜ் தான். யுவர் ஆனர், நான் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன்னா, மிஸ்டர் ஆவுடையப்பன் இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஆள், மிகப்பெரிய அந்தஸ்துள்ள ஆள். அவரு கூட சம்பந்தம் வச்சுக்க பெரிய பெரிய ஜமீன் எல்லாம் நீ நான் போட்டி போடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் துர்காவை பார்த்தோம்னா இவங்களுக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, சொத்து பத்து எதுவுமே இல்ல. ஒரு சாதாரண கிராமத்துல படிப்பறிவே இல்லாம வளர்ந்தவ இந்த பொண்ணு. இந்த துர்கா எப்படி அவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள ஒரு மருமகளா போனாங்க அப்படின்றதுதான் ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்த கிராமத்துக்கு ஆவுடையப்பன் சார் அவரோட குடும்பத்தோட போயிருக்காரு. அந்த ஊர்ல இருந்த இந்த பொண்ணு திட்டமிட்டு ஆவுடையப்பன் சாரோட தம்பி ஜனார்தனன் சாரோட ஒரே மகனான அசோக்க இவங்க தன் காதல் வலையில விழ வச்சிருக்காங்க. முதல்ல அந்த வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்காரியா தான் போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி எல்லாரையும் நம்ப வைக்க இவங்க கிரிமினலா திட்டம் போட்டிருக்காங்க. தான் மகன் காதலிச்ச ஏழை பொண்ணு ஏமாந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக எந்தவித எதிர்ப்பும் சொல்லாம எந்தவித ஈகோவும் பார்க்காம மகன் காதலிச்ச பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. மனசார கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அசோக்குக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் முடிஞ்சது. இந்த துர்கா அந்த வீட்டுக்குள்ள வர முக்கிய காரணம் அசோக் தான். அசோக்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது உண்மையில வரானா வந்த கொஞ்ச நாள்லயே அசோக்குக்கு இவங்களோட சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவர் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பிச்சிட்டார். ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுல அவரே எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லி இருக்காரு. சரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம் தானேன்னு எல்லாரும் சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நாம யாருமே கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத பிரச்சனை அந்த வீட்டுல ஆரம்பிச்சது. அந்த முக்கியமான பிரச்சனையில தான் சத்யா உயிர் போயிருக்கு. அப்படி அது என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் மிஸ்டர் சந்தமிழ் செல்வன்? இந்த துர்கா அசோக்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது அசோக் மேல இருந்த காதல்னால தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் தெரிய வந்தது துர்கா காதல் வயப்பட்டது அசோக் மேல இல்ல, அசோக்கோட அண்ணன் மேல, அர்ஜுன் மேல. ஏற்கனவே அர்ஜுனுக்கு சத்யான்ற பெண்ணோட திருமணமானதுனால நேரடியா துர்கா அர்ஜுனை அடைய முடியாதனால மனசுக்குள்ளேயே போட்டு தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படியாவது அர்ஜுனை அடைவன்னு
குதர்க்கமா யோசிச்ச துர்கா அதுக்கு பகடக்காயா அர்ஜுனோட தம்பி அசோக பயன்படுத்தியிருக்காங்க. அர்ஜுனும் குடும்பத்தோட மானம் வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்காரு. எப்படியா இந்த வீட்டுக்குள்ள வந்தே தீர்வேனும் உன்னை அடைஞ்சே தீர்வேனும் துர்கா அவர்கிட்ட சவால் விட்டுருக்காங்க. சவால் விட்டபடி நிறைவேற்றி காட்டணுன்றதுக்காக அசோக கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இந்த துர்கா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்து அசோக்குக்கும் துர்காவுக்கும் இடையில மோதல் ஆரம்பிச்சிருச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அசோக்குக்கு துர்காவை பிடிக்காமையே போயிடுச்சு. வீட்டுல யாரும் இல்லாத வேளையில துர்கா அர்ஜுன் கிட்ட என் கணவர் வீட்டுல இல்ல வாங்கன்னு பலவந்தமா கைய பிடிச்சி இழுத்திருக்காங்க. அப்போ அர்ஜுன் வேணான்னு சொல்லி தட்டி விட்டுருக்காரு. இத சத்யா பார்த்திருக்காங்க. சத்யா அதை பார்த்து அதிர்ச்சி அடைச்சாங்க. அப்பதான் சத்யாவுக்கு துர்காவோட உண்மையான முகம் தெரிய வந்தது. குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் துர்காவோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் நல்ல எண்ணத்துல யார்ட்டையுமே சொல்லாம மறைச்சிட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனிமே அர்ஜுனோட பேச விட மாட்டாங்கன்ற வன்மத்துல சரியா திட்டமிட்டு இந்த துர்கா சத்யாவோட கதையை முடிச்சிருக்கா. எங்க தன் காதலுக்கும் தன் ஆசை காதலனுக்கும் இடையூறா சத்யா வந்துருவாங்களோன்னு ஒரு பயத்துல திட்டம் போட்டுதான் இந்த துர்கா படுகொலை செஞ்சிருக்காங்க. இல்ல இல்ல, இவர் போய் சொல்றாரு. இவர் என் மேல அபாண்டமா போய் சொல்றாரு. இல்லாத பொல்லாததையும் சொல்றாரு. சஜயா, இவர் சொல்றது எல்லாமே தப்பு. இவர் இந்த வழக்க நல்ல கதை கட்டி யார் யாருக்காகவும் ஜோடிச்சு பேசுறாரு. இங்க இருக்கிற ஆவுடையப்பன் ஐயாவும் அவரோட தம்பி ஜன ஐயாவும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் என் வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்தாங்க. அவங்க தான் என்ன அவங்க வீட்டுக்கு நீ மருமகளா வரணும்னு கேட்டாங்க. நல்லபடியா கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. சைலன்ஸ். யுவர் ஆனர், நான் வீண் பழி சுமத்துறேன், ஆதாரம் இல்லாம பேசுறேன், இப்படி என் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யுவர் ஆனர், ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன். இந்த செந்தமிழ் செல்வன் ஆதாரம் இல்லாம எதையும் பேச மாட்டேன். எனக்கு 1 நிமிஷம் டைம் கொடுங்க, இப்ப நான் தரேன். யுவர் ஆனர், நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ இவங்க 2 பேரும் பேசுறது தான். அவங்க 2 பேரும் என்ன பேசியிருப்பாங்கன்னு நான் லிப்சிங் பண்ணி காட்டுறேன். ஏ மாமா, உங்க பின்னால் நான் பைத்தியக்காரி மாதிரி சுத்தி சுத்தி வரேன். என் அன்பு உங்களுக்கு தெரியலையா? நான் அசோக கல்யாணம் பண்ணிக்கிட்டதே உங்களை அடையணுன்றதுக்காகத்தான். நான் என்னோட வெக்கத்தை விட்டு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் கூட என்ன ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க மாமா? அதுக்கு அந்த அர்ஜுன், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ என் தம்பி பொண்டாட்டி, உனக்கு எனக்கு தொடர்பு இருந்தா அது ரொம்ப தப்பாயிடும். இந்த ஊர் உலகம் தப்பா பேசும். நீ என் மேல விருப்பம் காட்டக்கூடாது. இது என் குடும்பத்தோட மான பிரச்சனை. இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் நடந்துக்காத. இது அசோக்குக்கு மட்டும் தெரிஞ்சா அவன் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடும். அப்புறம் இது ரொம்ப பிரச்சனை ஆயிடும். உன் வாழ்க்கையை நாசமா போயிடும். இந்த குடும்பத்தோட மூத்தவன்ற முறையில நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்திக்க. ஐயோ கடவுளே, சத்தியமா நான் இப்படி எல்லாம் பேசல. அவர்கிட்ட அது எதுவுமே சொல்லல. அப்ப நான் வேற சொன்னேன். இப்ப இவரு வேற பேசி காட்டுறாரு. இங்க இருக்கிற எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
இவர் சொல்றது எதையும் நம்பாதீங்க. சரி, நான் போய் தான் சொல்றேன். அந்த வீடியோல இருக்கிறது நீங்களா இல்லையா? நீங்க தான் ஒத்துக்க போறீங்களா இல்ல அதையும் இல்லன்னு மறுக்க போறீங்களா? அந்த வீடியோல இருக்கிறது நான் தான். அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததும் நான் தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் அவர்கிட்ட எதுவுமே பேசல. மறுபடியும் ஒரு பொய்யை உண்மையாக்குறதுக்கு இவ்வளவு கேவலமான கட்டுக்கதை பண்ணாதீங்க. ஆர்டர் ஆர்டர். சைலண்ட் ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இருமா. யுவர் ஆனர், முதல்ல இந்த துர்கா அர்ஜுனோட காதல் வயப்பட்டதை மறுத்தாங்க. அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோல இருக்கிறது நான் தான் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த ஆதாரங்களை கொடுக்கும் போது அவங்க தான் பேசுனாங்கன்றதையும் அவங்க ஒத்துக்குவாங்க. இந்த வீடியோ விஷயம் சத்யாவுக்கு தெரிய வரவும் தான் துர்காவை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. குடும்ப நலன் கருதி அட்வைஸ் பண்ணிருக்காங்க. சத்யா மட்டும் இல்ல, அர்ஜுனும் சத்யாவும் சேர்ந்து இவங்களுக்கு அன்பாவே அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதை எதையுமே காதுல வாங்கிக்காம செஞ்ச தப்பையே மறுபடியும் செஞ்சிருக்காங்க. துர்கா இப்படி செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் சத்யாவுக்கு கோபம் அதிகமாயிருச்சு. இதனால ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த சத்யா துர்காவை தனியா சந்திச்சு மிரட்டி இருக்காங்க. இன்னொரு தடவை என் புருஷன் பக்கம் வந்தீன்னா நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு சின்னதா மிரட்டி இருக்காங்க. இந்த உறவுக்கு தடையா இருந்த ஒரே காரணத்துக்காக சத்யாவை இந்த துர்கா கொலை பண்ணிருக்காங்க. எப்படி கொலை பண்ணாங்கன்றத இவங்க வாயில சொன்னா மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா இவங்க அதை சொல்ல மாட்டாங்க மயிலாடு. இல்ல இல்ல இல்ல, நான் எதுவும் பண்ணல. சஞ்சயா, இவர் சொல்றது எல்லாமே போய். இவர் கேவலமா தப்பா சொல்றாரு. இந்த மாதிரி ஆளுங்கனாலதான் என்ன மாதிரி நிறைய அப்பாவிங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தயவு செஞ்சு இவர் சொல்ற எதையும் நம்பாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன நம்புங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சைலண்ட் ப்ளீஸ். இங்க பாருமா, கோர்ட்ல விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி அடிக்கடி குறுக்க கத்தி கோர்ட்டுக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடாது. அப்புறம் கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். மிஸ்டர் செந்தமிழ் செல்வன் அவர் தரப்புல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்க தரப்புல இருக்கிற கருத்துக்களை எடுத்து சொல்றதுக்கு உங்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். அதனால கோர்ட்ல அடிக்கடி கத்தாம கொஞ்சம் அமைதியா இருங்க. மிஸ்டர் செந்தமிழ் செல்வன், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவங்க தான் சத்யாவை கொலை செஞ்சாங்கன்னு நீங்க இறுதி முடிவுக்கு வந்தீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ மட்டும்தான் ஆதாரமா? நோ யுவர் ஆனர், இந்த வீடியோவை மட்டும் வச்சு இவங்க தான் கொலை பண்ணாங்கன்ற முடிவுக்கு நம்ம வர முடியாது. சத்யாவோட உடம்புல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டும் துர்காவோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகுதுன்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்ததுனால தான் நாங்க இந்த முடிவுக்கு வந்தோம். அது மட்டும் இல்லாம இறந்து போன சத்யாவோட ஹேண்ட்பேக்ல துர்காவோட ஜிமிக்கி கிடந்துச்சு. இது ஒரு கூடுதலான முக்கியமான சாட்சி. நிறுத்துங்க. போதும், தயவு செஞ்சு இனிமே என் துர்காவை யாரும் தப்பா பேசாதீங்க. இன்னொரு தடவை யாராவது என் துர்காவை பத்தியோ இல்ல என் துர்காவோட குணத்தை பத்தியோ ஏதாவது தப்பா பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இங்க நடக்கிறதே வேற ஆயிடும். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சைலண்ட் ப்ளீஸ். இங்க பாரு பாப்பா, இது கோர்ட். இது ஒன்றும் காய்கறி மார்க்கெட் கிடையாது. நீங்க உங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. விதிமுறைக்கு உட்பட்டு நீங்க நடக்கணுமே தவிர அங்கேயே இருந்துகிட்டு இப்படி எல்லாம் கோர்ட்ல கத்தக்கூடாது. உட்காருமா. கௌரி பாப்பா, உட்காருமா. துர்கா, உங்களுக்காக உங்க சார்பா பேசுறதுக்கு முதல்ல லாயர் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க. வேற யாராவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காங்களா? இல்லைங்கய்யா, எனக்காக பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு எனக்கே தெரியல.
எனக்காக வாதாட யார் இருக்க போறா? வக்கீல் வச்சு வாதாடுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்கய்யா. உங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. கோயில் நகையை திருடி இருக்கீங்க, மாந்திரிக தாந்திரிக சக்தியை வச்சு ஏதோதோ பண்ணி ஏமாத்திருக்கீங்க, தொழிலதிபர் சாந்தினிக்கு கொலை மிரட்டல் வேற விட்டுருக்கீங்க. உங்க மேல ஏகப்பட்ட எஃப்ஐஆர் கேஸ் இருக்கு. அதனால இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் சாட்சியங்களை வச்சு தான் நான் இதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியும். உங்க பக்கம் லாயர் இருந்தா மட்டும்தான் இந்த கேஸை ப்ராப்பரா ப்ரொசீட் பண்ண முடியும். உங்க சைடுல லாயர் யாரையாவது அரேஞ்ச் பண்றதுக்கு கால அவகாசம் தேவைப்படுதா? எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லைங்கய்யா. நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எதுவும் செய்யல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீங்க அழுதுகிட்டே எமோஷனலா இப்படி சொன்னாலும் அதை இந்த நீதிமன்றத்தால ஏத்துக்க முடியாது. இந்த நீதிமன்றத்துக்கு சாட்சியங்களும் ஆதாரங்களும் தான் முக்கியமே தவிர வாய் வார்த்தைகள் முக்கியம் கிடையாது. வாதங்களும் ஆதாரங்களும் மட்டும்தான் இங்க பேசும். யுவர் ஆனர், இவங்க புருஷனே ஒரு மிகப்பெரிய லாயர். அப்படி இருந்தும் அவர் இந்த கேஸை எடுத்து நடத்தலன்னா அது காரணம் என்ன? இவங்க வீட்டுல இருக்கவங்களே இவங்க தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க நம்புறாங்க. இவங்க மேல எல்லாரும் வெறுப்புல இருக்காங்க. அவங்க மூத்த மருமகளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு அவங்க குடும்பமே தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்காங்க. அதனால நான் சப்மிட் பண்ணிருக்க ஆதாரத்தை அடிப்படையா வச்சு துர்காவுக்கு தக்க தண்டனை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் நிறுத்துங்க சார். என் துர்காவுக்காக அவளோட தரப்புல நான் ஒரு கோரிக்கை இப்ப வைக்கணும். இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் அங்க நின்னு சொல்லக்கூடாது, இங்க வந்து நின்னு தான் சொல்லணும். ஐயா, என்னோட துர்கா எந்த தப்பும் பண்ணல. அவ நிரபராதி. அவ மேல எந்த குற்றமும் இல்ல. நான் என் துர்காவை நிரபராதின்னு நிரூபிக்க நீங்க இந்த நீதிமன்றத்துக்கு தேவைன்னு சொல்ற வக்கீல எப்படியாவது நான் கூட்டிட்டு வருவேன். எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா என்னோட துர்காவை நிரபராதின்னு நிரூபிப்பேன். இந்த மாதிரி குழந்தை பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு 48 மணி நேரத்தை வீணடிச்சா குழந்தை பேச்சை கேட்டு கோர்ட் நேரத்தை வீணடிச்சோன்றதுக்கு முன்னுதாரணமாயிடும். துர்காவை கூட்டிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை எல்லாம் வெளியே வந்துடும். நான் கொலை பண்ணேன்னு அவங்க வாயிலே அவங்க ஒத்துக்க போறாங்க. சார், இந்த கோர்ட்ல இந்த கேஸ் சம்பந்தமா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது. நீங்க உங்க கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் இப்ப இங்க கூண்டுல வந்து சொல்லுங்க. தேங்க்யூ சார். சார், இந்த துர்காவை திரும்பவும் விசாரிக்க அவசியமே இல்லை. இந்த பொண்ணு கைப்பட நான் தான் சத்யாவை கொலை பண்ணேன்னு எழுதியே கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு என் கையில். அதுவும் இல்லாம இந்த துர்கா வாக்கு மூலமா கொடுத்த வீடியோ ரெக்கார்டையும் இந்த கோர்ட்ல ஒரு முக்கிய ஆதாரமா உங்க பார்வைக்கு சப்மிட் பண்றேன்.
எங்க எப்படி கோத்து விடணும்னு நினைச்சனோ அதே மாதிரி கோத்து விட்டுட்டண்டி. இனிமே நீ ஜென்மத்துக்கு வெளியில வர முடியாது. மிஸ்டர் சரவணன், நீங்க இப்ப போலாம். ம், சரிங்க சார். என்னம்மா, நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு உங்க வாயாலேயே வீடியோ ஆதாரம் கொடுத்துருக்கீங்க. நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு போதுமான சாட்சி இப்ப கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல விசாரணையே தேவையில்லைம்மா. இதை தாண்டி நீங்க சொல்றதையெல்லாம் நாங்க நம்புறதுக்கு என்ன இருக்கு? இதுல எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. கிடைச்சிருக்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் எல்லாரும் சொல்றத வச்சு பார்க்கறப்ப செந்தமிழ் செல்வன் சொல்றது தான் உண்மைன்னு எனக்கு தோணுது. ஐயா, இன்னும் 2 நாள் தானே கேட்டேன். இந்த 2 நாள்ல என் துர்காவை நான் நிரபராதின்னு நிரூபிச்சிருவேன். ஒருவேளை துர்கா நிரபராதின்னு நிரூபிக்க தவறினா என்னோட துர்காவுக்கு எந்த தண்டனை வேணா கொடுங்க ஐயா. செந்தமிழ் செல்வன் வாதிட்ட வாதங்கள் இந்த வழக்குக்கு போதுமானதாகவே இருந்தாலும் இந்த வழக்கு முழுக்க முழுக்க துர்காவுக்கு எதிராகவே இருக்கு. இருந்தாலும் 1000 குற்றவாளிகள் கூட தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்கிற தார்மீகத்தின் அடிப்படையில் இங்கே கௌரி சொல்வதில் ஒரு நியாயம் இருப்பதை ஒப்புக்கொண்டு இந்த கோர்ட் அவருக்கு 2 நாள் இந்த வழக்கில் அவர் தரப்பில் வாதாடுவதற்கு ஒரு லாயரை ஏற்பாடு செய்வதற்கு 2 நாள் எடுத்துக்கொள்ளட்டும். The court is adjourned. துர்கா, ஏய், எங்க போறீங்க? தொலைச்சிடுவோம். தொலைச்சி அவளை தனி தெளிச்சு கூட்டிட்டு வாங்க. ஏய் போடா, உள்ள போன தொலைச்சிடுவோம். தொலைச்சு கௌரி, துர்கா, கௌரி, என்ன ஒரு நிமிஷம் விடுங்க. கௌரி மேடம், ப்ளீஸ் மேடம். கௌரி பாப்பா, மேடம், துர்கா, துர்கா. துர்கா, ஏய், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உன்னையும் துர்காவையும் இனிமே வாழ போற ஒவ்வொரு நாளும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சொன்னேன்ல. அந்த துர்காவை நான் என்ன பாடுபடுத்த போறேன்னு இனிமே நீ பார்க்க தானே போற. நான் எப்பவுமே பழச மறக்க மாட்டேன். நீயும் துர்காவும் சேர்ந்து ஐயோ 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 என்ன அசிங்கப்படுத்தின மாதிரி இப்ப வரைக்கும் வேற யாரும் என்ன அசிங்கப்படுத்தினதில்லை. உங்க 2 பேரால நான் சஸ்பெண்ட் ஆகி இந்த யூனிஃபார்ம் இல்லாம நான் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தப்ப உங்களை பழி வாங்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதான்னு நான் ஏங்கி தவிச்சிருக்கேன். ஆனா அந்த கடவுளா பார்த்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்கிறப்ப நான் எப்படி அதை கோட்டை விடுவேன்? அந்த துர்கா இப்போ ஒரு வேஸ்ட் பீஸ். அந்த துர்காவை காப்பாத்த போறேன்னு ஜட்ஜு கிட்ட 2 நாள் டைம் கேட்ட. நீ ஒரு காமெடி பீஸு.
நீ கேட்டிருக்கிற இந்த 2 நாள்ல பெருசா என்னத்தை கிழிக்க போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். டேய் சின்ராசு, இதுதான் விவரம் இல்லாத சின்ன பிள்ளை. ஏதோ ஆர்வ கோளாறுல இப்படி பேசிக்கிட்டு தெரியுதுன்னா கூடவே நீயும் சேர்ந்து எல்லாத்துக்கும் ஒத்து ஊதுறிய. இதுல 2,500 இருக்கு. நீ என்ன பண்றனா, முதல்ல இந்த கௌரியை கூட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போயிடு. அதுக்கப்புறம் நான் உங்க 2 பேரையும் இந்த ஏரியாவில் எங்கேயுமே பார்க்க கூடாது. வேற எங்கேயாவது கௌரியை பார்த்தேன், வேற ஏதாவது சந்தேக கேஸ்ல தூக்கி உள்ள வச்சு தப்பா ஏதாவது கேஸை போட்டு காலம் முழுக்க கழித்திங்க வச்சிருவேன். அப்புறம் அந்த துர்கா மாதிரியே இந்த கௌரியுடைய வாழ்க்கையும் நாசமா போயிடும். டேய் சின்ராசு, நல்ல புத்திமதியை சொல்லி இந்த கௌரியை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அதை உடைக்கிற ஒளி ரொம்ப சின்னதுதான். அதே மாதிரிதான் இந்த கௌரியும். உன்னோட அழிவு இனிமே ஏன் கையால தான். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரி இவ்வளோ நடந்தும் உன் திமிர் இன்னும் குறையல. அன்னைக்கு பெரிய இவ மாதிரி சத்தியம் சபதம்லாம் பண்ண, இப்போ அந்த சத்தியம் சபதம் எல்லாம் எப்படி தவிடுபடி ஆயிடுச்சுன்னு பார்த்தல்ல. இந்த சரவண பெருமாளை பகைச்சுக்கிட்டு யாரும் நிம்மதியா இருக்கவும் முடியாது, நிம்மதியா வாழவும் முடியாது. கோர்ட்ல அவங்க எல்லாரும் துர்காவை பத்தி தப்பா சொல்றப்போ நான் கோவப்பட்டு 2 நாள்ல எப்படியாவது என் துர்காவை நிரபராதின்னு நிரூபிக்க எப்படியாவது வக்கீல கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். இப்போ யார போய் பார்க்க, எங்க பார்க்க, எப்படி போய் பார்க்கன்னு எதுவுமே தெரியலன்னு. செலவுக்கு சுத்தமா பணம் இல்ல. இந்த நிலைமையில என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்ன நீ கவலைப்படாத கௌரிமா. அநியாயம் பண்றவங்களுக்கு 1000 வழி இருக்கும்போது நல்லது பண்றவங்களுக்கு ஒரு வழி கூடவா இருக்காது. அந்த ஆத்தா நம்மளுக்கு நல்ல வழிய காட்டாமலையா போயிடுவா. இந்த 2 நாள்ல என் துர்காவை நான் நிரபராதின்னு நிரூபிச்சிருவேன். அந்த கௌரி கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல என்னோட துர்கா நிரபராதின்னு நான் நிரூபிப்பேன்னு சொல்றானா, அப்போ அவகிட்ட ஏதோ ஆதாரம் சிக்கி இருக்கு. அந்த சத்யா போய் தொலைஞ்சிட்டா. இப்ப என் பையன் அர்ஜுனுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த எட்டிமட ஜமீன் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வைக்கலாம்னு பார்த்தா, இந்த கௌரி என்னடானா மறுபடியும் வந்து குட்டையை கிளப்பிட்டு இருக்கா. இதுக்கு உடனடியா ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும்.
சின்ராசண்ண, ஆ, யாரோ இருக்காங்கன்னு சொன்னீங்க. யார் இருக்கா? இப்ப நம்ம யார பார்க்க போறோம்? இல்ல கௌரிமா, அந்த இடத்துல நீ ரொம்ப உடைஞ்சு போய் அழுதுட்டு இருந்த. அதனால தான் நான் உன்கிட்ட அப்படி சொன்னேன். ஆனா கண்டிப்பா நம்ம புதுசா ஒரு வக்கீலை தேடி கண்டுபிடிச்சு நம்மளால அலைய முடியாதம்மா. கோர்ட்ல உள்ள உட்கார்ந்து தீர்ப்பு எழுதுற ஜட்ஜ் ஐயா பார்க்க நல்ல ஒரு மாதிரி தெரிஞ்சாரு. இப்போ நாம அவரு வீட்டுக்கு தாமா போக போறோம். சின்ராசண்ண, இப்ப நம்ம அவரையா பார்க்க போறோம்? முயற்சி பண்ணி பார்க்கலாம் கௌரிம்மா. அவர்கிட்ட போய் நாம நடந்தது எல்லாத்தையும் சொல்லி உதவி கேட்போம். அங்க போனா நமக்கு ஏதாவது ஒரு யோசனை கிடைக்கும்ல. சின்ராசண்ண, துர்கா எனக்கு அம்மா மாதிரினா நீ எனக்கு கூட பிறக்காத அண்ணன் மாதிரி. நீ இப்ப எனக்காக செஞ்சுட்டு இருக்க இந்த உதவிய என்னோட வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். கௌரிம்மா, இன்னொரு தடவை நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்க, அப்புறம் நான் ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். நம்ம ஊரோட காவல் தெய்வமே நீதானம்மா. நீதானம்மா எல்லாத்தையும் முன்னாடி நின்னு சரி பண்ணுவ. இன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு எப்படிம்மா என்னால விட்டுட்டு போக முடியும்? வா கௌரி, போலாம். வாமா, வா போலாம். மா, இதான் ஜட்ஜ் ஐயா வீடு. யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு முக்கியமான விஷயமா நாங்க ஜட்ஜ் ஐயாவை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட்லாம் இல்ல, ஆனாலும் நாங்க கொஞ்சம் ஜட்ஜ் ஐயாவை பார்க்கணும். இங்க பாருமா, அப்பாயின்மெண்ட் இல்லாம சாரு யாரையும் பார்க்க மாட்டாரு. அவரு ரொம்ப பிஸியா இருப்பாரு. இங்க நின்னு உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. இல்ல, வீட்டு வாசல் முன்னாடி யாராவது நின்னா ஜட்ஜ் ஐயாவும் கோவப்படுவாரு, ஜட்ஜ் அம்மாவும் கோவப்படுவாங்க. அதுவும் இல்லாம ஜட்ஜ் ஐயா வீட்டுல இல்ல. இல்ல, நான் போக மாட்டேன். ஜட்ஜ் ஐயாவை பார்க்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துச்சாமே, அப்போ உங்ககிட்ட 2 நாள் டைம் கேட்ட கௌரிங்கிற பொண்ணு வந்திருக்கேன்னு அவர்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க. சாருக்கு என்ன நல்லாவே தெரியும். அண்ணே, ஏதாவது 100-200 கூட செலவுக்கு வாங்கிக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு இந்த பாப்பாவை உள்ள விடுங்கண்ணே. ஜட்ஜையா போய் பார்த்துட்டு உடனே இவங்க திரும்ப வந்துருவாங்க. யோ, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே லஞ்சம் கொடுப்ப? ஐயா, அவரு என்னோட அண்ணன். அவரு உதவி செய்யறேன்னு நினைச்சு ஆர்வத்துல கொஞ்சம் பேசிட்டாரு. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க ஜட்ஜ் ஐயாவை பார்க்கணும். அவரை பார்க்காம என்னால இங்க இருந்து போக முடியாது. எங்களுக்காக உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யுங்க ஐயா. என்னம்மா நீ? ஜட்ஜ் ஐயா வீட்டுல இல்ல சொன்னா புரிஞ்சுக்கம்மா. உன்னோட இதே தொல்லையா போச்சு. இப்போ கிளம்பி போங்கம்மா. இல்ல, நான் போக மாட்டேன். ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எனக்கு ஜட்ஜ் ஐயாவை பார்த்தே ஆகணும். இல்லைன்னா என் சித்தியோட உயிரே போயிடும். இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா அப்புறம் நானும் செத்துருவேன். நாங்க ஜட்ஜ் ஐயாவை பார்த்து அவர்கிட்ட நாங்க உதவி ஏதாவது கேட்டா கண்டிப்பா அவர் செய்வாரு. அதான், அதுக்கு நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவரை பார்க்கறதுக்கு எங்களை உள்ள விடணும். சொன்னா புரிஞ்சுக்கம்மா. ஜட்ஜ் ஐயா வீட்டுல இல்லம்மா. தள்ளு தள்ளு, ஓரமா போய் நில்லுங்க. கௌரி பாப்பா, தள்ளு தள்ளு தள்ளு. உள்ள யாரும் வரக்கூடாது. சொல்ற வரைக்கும் இங்கே இருங்க. யார் அவங்க? உங்களை பார்க்க தாங்கய்யா. இங்க எதுக்கு வந்து நிக்கிறாங்க? இன்னைக்கு கோர்ட்ல துர்காங்கிற பொண்ணோட கேஸ் நடந்துச்சான். அது சம்பந்தமா உங்களை பார்த்தாகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்னங்கய்யா நான் பண்றது? சின்ன பொண்ணு பார்க்க பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? ஒரு கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கப்ப அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்கள தனிப்பட்ட முறையில் சந்திச்சேன்னா அது கோர்ட்டு விதிமீறல் ஆயிடும், ரொம்ப தப்பாயிடும். அதனால நான் யாரையும் சந்திக்க கூடாது. அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது காரணம் சொல்லி அனுப்பி வச்சிரு. சரிங்கய்யா.
ஒரு பார்த்துட்டு வந்துடுறேன். இங்க பாரு பாப்பா, ஜட்ஜ் ஐயா உன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்பயாவது கிளம்புங்க. நீ குழந்தையாச்சேன்னு பாக்குறேன், இல்லனா வேற மாதிரி பண்ணிடுவேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இல்லைங்க ஐயா, நான் இதுக்கப்புறம் யாரு என்ன பண்ணாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நீ என்னமோ பண்ணிக்கிட்டு போமா, ஆனா இங்க நிக்காத, ஓரமா போய் நில்லுமா. போ. ஆனே கௌரிமா, இந்த பக்கம் வாமா, நம்ம அண்ணன் கிட்ட பேசலாம். வாமா. கௌரிமா, நாமளும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம் கௌரிமா. ஆனா ஜட்ஜ் ஐயா நம்மளை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இங்க நின்று நம்ம என்னமா பண்ண போறோம்? வாங்கம்மா போலாம். நீங்க வேணா போங்க சென்றாசன்ன. நான் ஜட்ஜ் ஐயாவை பார்க்காம இங்க இருந்து வரமாட்டேன். என்னோட துர்காவை நான் எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். நான் வரமாட்டேன். நீங்க போங்கண்ணே. கௌரிமா, பசிக்குதுமா, நான் போய் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுறேன். யார் இந்த பாப்பா? எதுக்கு இங்க வந்து படுத்திருக்கு? பாப்பா, பாப்பா, ஏந்திரு பாப்பா. யார் பாப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? அம்மா, நான் ஜட்ஜ் ஐயாவை பார்க்கணும். சரி, ஜட்ஜ் ஐயாவை பார்க்கணுங்கிறதுக்காக நீ எதுக்கு இங்க வந்து படுத்திருக்க? அப்படி என்ன தலை போற காரியம்? என்னோட சித்தி கொலை பண்ணிட்டாங்கன்னு கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் ஜட்ஜ் ஐயாவை பார்க்கறதுக்காக நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் இங்கதாம்மா இருக்கேன். என்னது? நேத்துல இருந்து நீ இங்கதான் இருக்கியா? ஏன் பாப்பா இப்படி எல்லாம் பண்ற? நான் ஜட்ஜ் ஐயாவை பார்க்காம போக மாட்டேன். தயவு செஞ்சு என்ன ஜட்ஜ் ஐயா கிட்ட கூட்டிட்டு போங்கம்மா. உன் பேர் என்னம்மா? என் பேரு கௌரி. இங்க பாரு கௌரி, வெளியே இப்படி எல்லாம் படுக்க கூடாது. உன்னோட அப்பா அம்மா எல்லாம் தேடுவாங்கல்ல. எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. எனக்கு அப்பா அம்மா சொல்ல போனா எல்லாமே என் சித்தி மட்டும்தான். இப்ப என் சித்தி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சித்தியை ஜெயில வச்சிருக்காங்க. என் சித்தியை எப்படியாவது காப்பாத்தணும். நீங்க எப்படியாவது என்ன ஜட்ஜ் ஐயா கிட்ட மட்டும் கூட்டிட்டு போங்கம்மா. சரி பாப்பா, நீ அழாத. முதல்ல வா, சாப்பிட போலாம். இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் ஜட்ஜ் ஐயாவை பார்க்காம சாப்பிட மாட்டேன். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நான் சொல்றேன்ல, வாமா. இல்லம்மா, நீங்க ஜட்ஜ் ஐயா கிட்ட என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உங்க கூட வரேன். சரிம்மா, நீ கவலைப்படாத. ஜட்ஜ் ஐயாவை பார்க்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா நீ நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடாம, பல்லுல பச்சை தண்ணி கூட படாம இப்படி பிடிவாதமா இருக்கிறது ரொம்ப தப்புமா. ஐயாவை பாக்குறதுக்கு முன்னாடி ஏதாவது முதல்ல வந்து குடி. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உங்களுக்கு கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் ஜட்ஜ் ஐயாவை பார்க்காம எதுவும் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். அம்மா, அதனால முதல்ல நீங்க அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போங்கம்மா. நினைச்சதை முடிக்கணும்ன்றதுல ரொம்ப பிடிவாதமா இருக்க பாப்பா. சரி வா, நான் உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன்.
லட்சுமி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறத நீ தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்ல தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கியா? எதுக்காக இப்ப இந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க? ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்குமா? ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்கள நான் கோர்ட்டை தவிர வேற எங்கேயுமே மீட் பண்ண கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை இப்ப நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததை வெளியில இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா என்னுடைய இமேஜ் கெட்டு போயிடுமா? வீட்டுல இந்த பொண்ணை மீட் பண்றது ரொம்ப தப்பா போயிடுமா? எல்லாம் தெரிஞ்ச நீ ஏன் இப்படி வேலையெல்லாம் பண்ற? இந்த குழந்தை நம்ம வீட்டு வாசல்ல எவ்வளவு நேரமா நிக்குது தெரியுமா? பாவங்க அந்த பாப்பா. இந்த குழந்தையோட முகத்தை கொஞ்சம் பாருங்க. நீங்க என்னதான் ஜட்ஜா இருந்தாலும் அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ஒரு சராசரி மனுஷனா இந்த குழந்தைக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அத முதல்ல செய்ய. இப்ப இந்த குழந்தை மட்டும் வீட்டுக்கு வந்தது வெளியில தெரிஞ்சதுன்னா நாளைக்கு என்னோட பேரு கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம என்ன எல்லாரும் தப்பு தப்பா பேசுவாங்கம்மா. இந்த கேஸ் விஷயமா நான் ஏதாவது இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணா ஜட்ஜ் விஸ்வநாதன் இந்த பொண்ணுக்கு ஆதரவா ஏதோ லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படி இப்படின்னு என்னை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்சு வச்சிருந்த என்னோட நேர்மையும் நல்ல பேரும் கெட்டு போயிடும் லட்சுமி. கோர்ட்டோட விதிமுறைகள் உனக்கு தெரியுமா தெரியாதா? அதை விட்டுட்டு நீயே இப்படி இந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது ஒரு தப்பான உதாரணம் ஆயிடும் லட்சுமி. அதனால முதல்ல இந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில போ. நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க பாருங்க, சும்மா எல்லாத்துக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க கோர்ட்டுக்கு தான் ஜட்ஜு, இந்த வீட்டுக்கு இல்ல. இங்க யார கூட்டிட்டு வரணும் யார கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிற முழு ரைட்ஸ் எனக்கு இருக்கு. நீங்க வாதாடுறது தீர்ப்பு சொல்றதெல்லாம் கோர்ட்ல வச்சுக்கோங்க. முதல்ல இந்த குழந்தை உனக்கு யாருன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. இந்த குழந்தை நேத்து நைட்ல இருந்து நம்ம வீட்டு வாசல்ல பச்சை தண்ணி கூட குடிக்காம கொசு கடியில படுத்து கிடந்திருக்கா. பார்த்த எனக்கே கஷ்டமா இருக்கு. அதனாலதான் ஒரு டீ காஃபி குடுக்கலாமேன்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். முதல்ல நீங்க எல்லாத்தையுமே தப்பான கண்ணோட்டத்துல பார்க்காதீங்க, புரிஞ்சு பேசுங்க. ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு நம்புங்க. என்னோட சித்தி எந்த தப்பும் பண்ணல. அவங்க ஒரு நிரபராதிங்க ஐயா. நீங்க தீர விசாரிச்சு அவங்கள இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது விடுவிக்கணும் ஐயா. எனக்கு என் சித்தியை விட்டாலும் என் சித்திக்கு என்ன விட்டாலும் பார்த்துக்கிறதுக்கு ஊர் உலகத்துல ஒருத்தங்களும் இல்லைங்கய்யா. பெரிய மனசு பண்ணி நீங்க தாங்க ஐயா நல்வழி காட்டணும். இந்த கேஸ்ல கொஞ்சம் வழி காட்டுங்க தயவு செஞ்சு. உங்களால என்ன பண்ண முடியுமோ தயவு செஞ்சு பண்ணுங்க. இல்ல பாப்பா, இந்த கேஸ்ல நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. முதல்ல இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. உங்க சித்தி தான் கொலை பண்ணாங்கன்றதுக்கு எல்லா எவிடன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா சட்டத்தின்படி என்னால என்ன ஃபேவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் உனக்கு கோர்ட்லயே பண்ணிட்டேன். இங்க என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. இதுக்கு மேல என்ன நடக்கணுமோ அதை நீ தான் பாத்துக்கணும். ஏங்க, அதான் அந்த குழந்தை எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுதுல்ல. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க இந்த கேஸ்ல இன்வால்வ்மெண்ட் ஆக வேண்டாம், எந்த உதவியும் செய்ய வேண்டாம். ஆனா என்ன பண்ணணும்னு ஏதாவது ஒரு ஐடியா அந்த குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையால என்ன முடியுமோ அதை முயற்சி செஞ்சு பார்க்கும்ல. முதல்ல இந்த கேஸ் விஷயமா உங்களுக்காக வாதாடுறதுக்கு நீ ஒரு லாயரை பிடிக்கணும். அதை கோர்ட்ல தான் கேட்கணும். அந்த லாயருக்கு நீங்க பணம் தான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்கள இலவச லாயர்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதுக்கு உண்டான நேரமும் இல்ல, டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு. 2 நாள் தான் உனக்கு டைம் கொடுத்துருக்கு. அதனால அதுக்கு உண்டான சிச்சுவேஷன் அமையுமான்னு எனக்கே தெரியல. ஏன்னா இப்ப அதுக்கு உண்டான நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா இப்ப உடனே போய் அவங்கள கேட்டாலும் அவங்க உடனே வந்து இந்த கேஸ்ல கமிட் ஆவாங்களான்னு எனக்கு தெரியாது. முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்ல எந்த கேஸுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அந்த கேஸை எடுத்து தான் அவங்க வாதாடுவாங்க. இருந்தாலும் நீ அங்கே போய் பாரு, முயற்சி பண்ணு. ஒருவேளை அந்த கடவுளோட ஆசீர்வாதமும் உங்களோட நம்பிக்கையும் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல லாயர் கிடைக்கிறதுக்கு
நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐயா, அவங்களோட அட்ரஸ் கிடைக்குமா? நான் இப்பவே அவங்கள பார்த்து எல்லாத்த பத்தியும் நல்லா விலாவரியா எடுத்து சொல்லி இந்த கேஸ்ல என்னால அவங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு பண்றேங்க ஐயா. ஒரு நிமிஷம் இருமா, இதை வந்துடுறேன். இத புடி, இந்த கார்டை வச்சுக்கோ. அவங்க பேர் கற்பகாம்பாள். அவங்கள போய் பாரு. அவங்க கிட்ட எந்த விதமான பொய்யையும் சொல்லக்கூடாது. கரெக்டானவங்க, நேர்மையானவங்க. அவங்க கிட்ட நீ போய் என்ன நடந்துச்சுன்ற உண்மையை மட்டும், நடந்ததை மறைக்காம சொன்னேன்னா அவங்களால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நேர்மையான லாயர்னா அவங்க ஒருத்தர் தான். ஒருவேளை உங்க சித்தி துர்கா மட்டும் எந்த தப்பும் பண்ணலைன்னா கண்டிப்பா அந்த கற்பகாம்பாள் உங்க சித்திய நிரபராதின்னு நிரூபிச்சு விடுதலை வாங்கி கொடுத்துருவாங்க. ஐயா, இந்த உதவிய என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிம்மா. நீ வந்து உட்காருமா, உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லங்கம்மா, நீங்க இந்த உதவி பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். உங்க 2 பேரையும் நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வரேன். நீங்க சொன்ன விஷயத்தை கேட்கிறப்ப என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்பதான் என் மூத்த மருமக சத்யாவோட ஆத்மா சாந்தி அடையும். துர்கா இப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த வீட்டுக்கு வாழ வந்த யாரையுமே நான் மருமகளா பார்க்கறதில்ல, என் மகளா தான் பார்க்கறேன். கடவுள் ஏன் என் குடும்பத்தை மட்டும் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. கவலைப்படாதீங்க சார், இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான் சார். துர்காவை நிரந்தரமா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அவளால வெளியவே வர முடியாது. இனிமே அந்த துர்காவால எந்த சிக்கலும் இருக்காது சார், எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ தான் கொலைகாரின்னு கன்ஃபார்ம் ஆயிடும். ஒரு பக்கம் சத்யாவை கொலை பண்ண துர்காவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோன்னு மனசுக்கு நிம்மதியா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஆவுடையப்பன் சாரோட 2வது மருமக இப்படி எல்லாம் பண்ணிட்டாளேன்னு மற்றவங்க எல்லாம் பேசுறது கேட்கறதுக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். ஐயோ, அக்கா, என்னக்கா ஆச்சு உனக்கு? அமைதியாரு. இல்லக்கா, பால் பொங்கி அடுப்பு அணைஞ்சது கூட தெரியாம எங்கே பாத்துட்டு இருக்கீங்க? ஏய், கொஞ்ச நேரம் பேசாம இரு. அங்க பேசுறது கேளு. அந்த துர்கா தான் இந்த கொலையை பண்ணாங்கன்னு நாளை கோர்ட்ல 100% கன்ஃபார்ம் ஆயிடும். இதெல்லாம் நடந்துருச்சுன்னா சத்யாவோட அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. ஏங்கா, என்னாச்சு? என்னையே அமைதியா இருக்க சொல்றீங்க? வர வர நீங்க சரியில்லைக்கா. ஏய், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த துர்கா கிட்டத்தட்ட கொலைகாரின்னு முடிவாயிடுச்சு. நாளைக்கு தீர்ப்ப அந்த துர்காவுக்கு எதிராக தான் சொல்ல போறாங்க. அந்த நல்ல விஷயத்தை தான் பெரியவர்கிட்ட வக்கீல் சொல்லிட்டு இருக்காரு. நான் அதை என் காதால கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. நம்மள பிடிச்ச பீடையே ஒளிஞ்சிருச்சு. இனிமே காலாகாலத்துல அசோக்குக்கு ஒரு பொண்ணை பாத்திர வேண்டியதா. கொஞ்சம் பொறுமையாயிரு. இப்பதான் நாம நினைச்சது ஒவ்வொன்னா நடந்துட்டு இருக்கு. இனிமே எல்லா நல்ல காரியமும் தானா நடக்கும். கொஞ்சம் அமைதியாயிரு. சார், துர்காவோட கதை முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நீங்க வழக்கம் போல தைரியமா கம்பீரமா இருக்கணும் சார். இந்த குடும்பத்தோட ஆணிவேரே நீங்க தானே சார். நீங்க தான் சார் சத்யாவோட அம்மா அப்பாக்கெல்லாம் ஆறுதல் சொல்லணும். நீங்களே இப்படி உடஞ்சு போய் உட்காந்துட்டா அப்புறம் உங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் இடிஞ்சு போயிடுவாங்க சார். எங்க குடும்பமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு சார்.
கண்டிப்பா இந்த உதவியை எங்க வாழ்நாள் முழுக்க நாங்க மறக்கவே மாட்டோம் வக்கீல் சார். அப்பாடா, ஒரு வழியா அந்த பிரச்சனையில இருந்து நாம வெளியே வர போறோம். எங்கடா அந்த பிரச்சனையில நம்ம வசமா மாட்டிக்கிட்டோமோன்னு நினைச்சேன். ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ இதுக்குள்ள நான் மாட்டாம தப்பிச்சுக்கிட்டேன். சின்ராஸ் அண்ணன், அந்த கற்பகாம்பாள் மேடத்தை நம்ம நேர்ல போய் எப்படியாவது பார்த்து அவங்க இந்த கேஸை எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா என் துர்காவை வெளியே கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா விஸ்வநாதன் ஐயா கற்பகாம்பாள் அவங்கள பத்தி சொல்லும்போது ரொம்ப பெருமையா சொன்னாரு. ஏன்னா அவங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது, நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு. இந்த காலத்துல இப்படி ஒருத்தவங்களை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். அவங்களால மட்டும்தான் துர்காவை வெளியே கொண்டு வர முடியும். இப்ப எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுன்னு. கண்டிப்பா எனக்கு அந்த மாசாணி அம்மாவோட துணையும் கற்பகாம்பாலோட துணையும் இருந்தா என்னோட துர்கா கண்டிப்பா வெளியே வந்துருவா. இங்க பாரு கௌரிமா, உன்னோட நல்ல எண்ணத்துக்கும் விடாமுயற்சிக்கும் அந்த மாசாணி அம்மன் கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைப்பா. சாரி மேடம். ஏன் சார் கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கிறீங்களா? எங்கேயோ பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் மறுபடியும் சமைச்சு ரெடி பண்ணி நான் எப்ப முடிக்கிறது? ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன். சார், நீங்க ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தா அது எங்க மேடம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்க மேடம் வீட்டு சாப்பாடு தவிர வேற எந்த சாப்பாடும் சாப்பிட மாட்டாங்க. பாருங்க சார் எப்படி ஃபுட் வேஸ்டா இருக்குன்னு. போங்க. சாரி மேடம், சாரி மேடம். போங்க சார். ரொம்ப நன்றி பாப்பா உதவி பண்றதுக்கு. நாங்க பெருசா எந்த உதவியும் உங்களுக்கு பண்ணல, நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். நான் உதவி பண்ணணுமா? நான் என்ன உங்களுக்கு உதவி பண்ண போறேன்? கண்ணம்மாக்கா இங்க வாங்கல. அக்கா இது கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க. இது கொண்டு போய் கேண்டீன்ல வைங்க, நான் வரேன். ஆமா, உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. என் பேரு கௌரி. ஜட்ஜ் விஸ்வநாதன் ஐயா கற்பகாம்பாள் அம்மாவை பார்க்க எங்களை அனுப்பிச்சாரு. அவங்க கிட்ட நீங்க போய் சொன்னீங்கன்னா நாங்க போய் அவங்கள பாப்போம். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் மேடம் பார்க்க தான் போறேன். என் கூடவே வாங்க, நான் கூட்டு போறேன். சரி, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் உள்ள போய் மேடமை பார்த்து நீங்க வந்திருக்கிறத சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். அவங்க கொடுத்த உடனே நான் உங்களை கூப்பிடுறேன். மேடம், மேடம் 1000 டென்ஷனோட வெளியில இருந்து வந்தாலும் இங்க வந்து உங்க முகத்தை பார்த்த உடனே, அதுவும் நீங்க ஒரு சிரிப்பு சிரிக்கிறப்ப எல்லா டென்ஷனும் மறைஞ்சு போயிடுது, எல்லா டிப்ரெஷனும் குறைஞ்சிருது. அப்புறம் மேடம், வழக்கம் போல இன்னைக்கும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சு சுஜாதா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீங்க ஒருவேளை தான் சாப்பிடுவீங்களா? விரதம் வேற இருக்கீங்களா? அதனாலதான் நான் காலையிலேயே சாப்பாடுலாம் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். யாரோ ஒருத்தர் பராக் பாத்துட்டு வந்து ஏன் மேல இடிச்சு சாப்பாடுலாம் கீழே விழுந்துருச்சு. நான் எடுத்துட்டு வந்தது எல்லாமே வீணா போயிடுச்சு மேடம். உங்களுக்காக ஆசாசியா சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மேடம்.
சுஜாதா கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல எந்த ஒரு காரியத்துக்கும் பதட்டப்படாதீங்க. ஆப்போசிட்ல வந்தவங்க பாவம் என்ன டென்ஷன்ல இருந்தாங்களோ இல்ல என்ன யோசனையில வந்தாங்களோ நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இதுக்காக நீங்க இப்ப அவசரப்பட்டு சிரமப்பட்டுலாம் ஒன்னும் சமைக்க வேண்டாம். ஆமா, இன்னைக்கு மதியம் ஒரு முக்கியமான கேஸ் இருக்குல்ல? ஆமா மேடம். அந்த கேஸ் ரிலேட்டடான டீடைல்ஸ், எவிடன்ஸ், பேப்பர்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. நீங்க சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நான் வேணா ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வரவா? பரவாயில்ல சுஜாதா, நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அம்மனை நினைச்சிட்டே இருந்தா எனக்கு சாப்பிட்ட மாதிரி தான். மேடம், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். உங்களை பார்க்க ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அவங்க ஜட்ஜ் விஸ்வநாதன் சார் அனுப்புனதா சொன்னாங்க. இங்கதான் உட்கார வச்சிருக்கேன். உள்ள வர சொல்லட்டுமா மேடம்? விஸ்வநாதன் சார் அனுப்பியிருக்காருன்னா அப்போ முக்கியமானவங்களா தான் இருப்பாங்க. சரி, வர சொல்லுங்க. ஓகே மேடம். முக்கியமா இந்த கேஸ் விஷயத்துல உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் மேடம பார்க்கணும். கௌரிமா, நீ போயிட்டு வா, நான் இங்கே நிக்கிறேன். இந்தாம்மா, கையில வச்சுக்கோ. போமா, தைரியமா போயிட்டு வாங்க. வா. சுஜாதா, யாரோ கிளைண்ட் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. ஒரு குழந்தை வந்திருக்கு. மேடம், இவங்க தான் விஸ்வநாதன் சார் அனுப்புன கிளைண்ட். கிளைண்டா? என்ன சுஜாதா, கிளைண்ட்னு சொல்றீங்க? இங்க நிக்கிறது ஒரு குழந்தை. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு கிளைண்ட் நான் பார்த்ததே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மேடம், என் மனசுக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. நான் உங்களுக்கு மறுபடியும் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன் மேடம். தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ சுஜாதா, நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் நீங்க அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? மேடம், இதுல கூழ் இருக்கு. பிடாரியம்மன் கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நீங்க இதை எடுத்துக்கோங்க. பிடாரியம்மன் கோயில் கூழினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்லையே, இந்த வயசுல இவ்ளோ பக்தியா, அதுவும் இந்த காலத்துல இப்படி ஒரு குழந்தையா? எனக்கு பாக்குறதுக்கு ஆச்சரியமாவும் ரொம்ப பொறாமையாவும் இருக்கு. கண்டிப்பா இதை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு பிடாரியம்மன் கோயில் கூழுனா ரொம்ப பிடிக்கும். ஆமா, எதுக்காக ஜட்ஜ் விஸ்வநாதன் சார் என்ன பாக்குறதுக்காக உங்களை அனுப்பியிருக்காரு? என்னோட சித்திய பண்ணாத ஒரு குற்றத்துக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த உலகத்துல எனக்கு ஆதரவா இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் என் சித்தி மட்டும்தான். இந்த கேஸை எடுத்து நடத்தலாம். கண்டிப்பா உன் பக்கம் நியாயம் இருக்குதான். ஆனா அதுக்கு முன்னால 3 கேஸ் வெயிட்டிங்ல இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் வர ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு. சாரி பாப்பா, உன்னோட கேஸை என்னால எடுத்து நடத்த முடியாது. எனக்கு அலோகேட் பண்ண ஸ்லாட் படிதான் என்னால கேஸ் எடுத்து நடத்தவே முடியும். உங்களை மாதிரியே நிறைய பேர் அந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கையை நான் வீணடிக்க முடியாதுல்ல.
சரி, நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்றேன். ராதாகிருஷ்ணன் ஒரு லாயர் இருக்காரு. அவரும் கவர்மெண்ட் லாயர் தான். நான் ஒரு லெட்டர் தரேன். நீங்க நேரா போய் அவர்கிட்ட நான் அனுப்புனதா சொல்லி போய் பாருங்க. அவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. நானும் உங்களை பத்தி அவர்கிட்ட பர்சனலா பேசுறேன். நான் இந்த கூழ் எடுத்துக்கிட்டுமா? அது உங்களுக்காக தான், குடிங்க. அப்பா, ரொம்ப நன்றி பாப்பா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நான் இந்த விரதத்தை முடிக்கிறப்போ அம்மனோட பிரசாதம் கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்ல. உன்னை பார்த்தாலே ஒரு குட்டி அம்மன் மாதிரி தான் இருக்கு. உங்களை பார்த்தாலும் என்னோட மாசாணி அம்மனை பார்க்குற மாதிரியே இருக்கு. சரி பாப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட கேஸ் கண்டிப்பா ஜெயிக்கும். அதுக்கான எல்லா உதவியும் நான் பண்றேன். நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே மேடம், வரேன். கௌரிமா, என்னாச்சுமா? மேடம் வர இப்பதான் போறாங்க. என்ன உன் முகலாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு? இல்ல சென்றாஸ் அண்ணன், நான் பெரிய நம்பிக்கையோட கற்பகாம்பாள் மேடம் இந்த கேஸ் எடுத்து நடத்துவாங்கன்னு தான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா மேடம் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை போய் பார்க்க சொல்றாங்க. இப்ப நாம என்ன பண்றது? சென்றாஸ் அண்ணன், நம்ம போய் அவரை பார்க்கலாமா? கௌரிமா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் தனிப்பட்ட முறையில விசாரிச்சு பார்த்ததுல இவங்க எடுத்து நடத்தின கேஸ் ஒண்ணு கூட தோத்து போனதே இல்ல. வீணா கேஸ் எடுத்து நடத்தினாலும் கற்பகாமாவுக்கு ஒரு ராசி இருக்குமா. அவங்க நடத்தின கேஸ் எல்லாமே இப்ப வரைக்குமே ஜெயிச்சுதான் இருக்கு. இந்த கேஸ கற்பகாமா வாதாடினாதான் நம்ம துர்காவை காப்பாற்ற முடியும். மத்த யாரும் இவங்க அளவுக்கு வாதாட மாட்டாங்க. சந்தேகம் தாமா. பாப்பா, மேடம் சொன்ன மாதிரி நீங்க உடனடியா போய் ராதாகிருஷ்ணன் சாரை பாருங்க. இந்தாங்க, இந்த லெட்டர் எடுத்துட்டு போங்க. இது போய் சார் கிட்ட காட்டுங்க. இதுல என் நம்பர் இருக்கு, எது வந்தாலும் கால் பண்ணுங்க. சரியா? பேக் கொடுமா. இவங்க லெட்டரே கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும்? கௌரிமா, எனக்கு என்னமோ இந்த லெட்டரை கொண்டு போய் அவரை பார்த்து கொடுத்து இந்த கேஸோட மொத்த டீட்டெயிலையும் அவர்கிட்ட சொல்லி எனக்கு என்னமோ நெருடலா இருக்குதுமா. எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு. இந்த கேஸ அவங்க எடுத்து நடத்தினா மட்டும்தான் சரியா இருக்கும்னு என் உள் மனசு சொல்லுது. இது கார் ஓட்டிட்டு வரும்போது இப்படியே நடுரோட்ல நிப்ப? சடனா பிரேக் அடிச்சதுனால பரவாயில்ல, இல்லனா ஒண்ணு கிடக்குன்னு ஆயிருந்தா என்ன ஆகுறது? நீ ஏன் பாப்பா இப்படி பண்ற? மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பாப்பா, நான் தான் எல்லாமே உங்ககிட்ட ஆபீஸ்லயே சொல்லிட்டேன்ல. மேடம், தயவு செஞ்சு உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். இந்த கேஸ நீங்களே எடுத்து நடத்துங்க. நான் என் துர்காவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். என் சித்தியை விட்டா எனக்கு வேற யாருமே இல்ல. என் சித்திக்கும் என்ன விட்டா வேற யாரும் இல்ல. மேடம், நான் இதுக்கப்புறம் வேற யாரையாவது போய் பார்த்து அவங்க கிட்ட கேஸ பத்தி சொல்லி அவங்க கேஸ வாதாடி அதுக்கப்புறமா நாங்க கேஸ ஜெயிப்போம்னு
இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல மேடம். நீங்க கேஸ நடத்தினா மட்டும்தான் சரியா இருக்கும்னு தோணுது. மேடம், தயவு செஞ்சு இந்த கேஸ நீங்களே எடுத்து நடத்துங்க. உன் சித்தி மேல எந்த தப்பும் இல்லனா இந்த கேஸ நியாயமான முறையில எடுத்து யாரு நடத்தினாலும் இந்த கேஸ் ஜெயிக்குமா? நீ ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? மேடம், யாரு நடத்தினாலும் இந்த கேஸ்ல ஜெயிக்கலாம், ஜெயிக்காம போகலாம். ஆனா ஒரு நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல மேடம், அந்த நம்பிக்கை உங்க மேலதான் எனக்கு வருது. அந்த மாசாணி அம்மா உங்க ரூபத்துல இருக்கிறதா எனக்கு தோணுது. இந்த கேஸ நீங்களே நடத்துங்க மேடம். என்னோட சித்தி வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏகப்பட்ட சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் மேடம், இந்த கேஸ் எடுத்து நடத்துற இன்ஸ்பெக்டர்ல இருந்து என் சித்தி வாழ போன வீட்டுல இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாமே என் சித்திக்கு எதிராக தான் இருக்காங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என் சித்திய உள்ள வைக்கிறதுக்கு தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. என் துர்கா வெளியே வரக்கூடாது, அவ கடைசி வரைக்கும் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கமே. இன்னும் சொல்ல போனா என் துர்கா இப்ப உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளவு தூரம் எல்லாரும் துர்கா மேல கோவமாவும் துர்காவை தீர்த்து கட்டணும்னு வைராகியத்தோட இருக்காங்க. மேடம், என் துர்காவோட உயிரை காப்பாத்தணும். அதே மாதிரி என் துர்கா எந்த தப்பும் பண்ணல, அவ கலங்கம் இல்லாதவன்னு நான் அவளை வெளியே கொண்டு வரணும். மேடம், அதுக்கு நீங்க மனசு வச்சாதான் முடியும். தயவு செஞ்சு இந்த கேஸ நீங்க எடுத்து நடத்துங்க மேடம். பாப்பா, முதல்ல அழாத. எந்த ஒரு விஷயத்துக்கும் அழறது சொல்யூஷன் கிடையாது. நீங்க உங்க சித்திய பாத்தீங்களா? போய் பேசுனீங்களா? என் துர்காவை நேருக்கு நேர் பார்க்க கூட விட மாட்டாங்க. இப்ப வரைக்கும் பேச கூட விட மாட்டாங்க. மேடம், பொதுவா இந்த கேஸ் எடுத்து நடத்துறவங்க ஃப்ரீயா தான் நடத்துவாங்கன்னு சொன்னாரு. ஆனா நீங்க இந்த கேஸ ஃப்ரீயா நடத்த வேண்டாம். என் துர்காக்கு என் அம்மாவோட நகையெல்லாம் தாய் வீட்டு சீதனமா போட்டிருக்கேன். இந்த கேஸ நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்கன்னா என் துர்கா வெளியே வந்த உடனே அந்த நகை எல்லாத்தையும் வித்து உங்களுக்கு பணமாவே கொடுத்துடுறேன். ஆனா தயவு செஞ்சு என் துர்காவை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். என்ன பண்ற நீ? காலெல்லாம் விழக்கூடாது. பெத்த தாய், இந்த உலகத்தை படைச்ச கடவுள், இவங்க கால்ல மட்டும்தான் விழணுமே தவிர மத்த யாரு காலையும் விழக்கூடாது. எனக்கு தெய்வம் மாதிரியும் என்ன பெத்த அம்மா மாதிரியும் இப்ப நீங்க தான் எனக்கு தெரியுறீங்க மேடம். அதனாலதான் உங்க கால்ல விழுந்தேன். நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க அதை கண்டிப்பா மீற மாட்டீங்க. ப்ளீஸ் மேடம், நீங்க எப்படியாவது இந்த கேஸை எடுத்து நடத்துங்க. என் துர்காவை நீங்க காப்பாத்துவீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. என்ன பாப்பா நீ என்ன தர்ம சங்கடமான நிலைமை காலாக்குற? இவ்வளவு பிஸியான நேரத்துல நீ என்ன இந்த கேஸை எடுத்து நடத்தணும்னு சொல்ற. என்னால எப்படி முடியும்? மேடம், நீங்க மனசு வச்சீங்கன்னா எல்லாமே நல்லபடியா முடியும். தயவு செஞ்சு எனக்காக, என் முகத்துக்காக இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க மேடம். சரி பாப்பா, நீ அழாத. முதல்ல கண்ணீரத்தோட. ஆமா, நான் வந்ததுல இருந்து உன் பேரை கேட்கவே இல்ல. பாப்பா பாப்பானே கூப்பிட்டுட்டு இருக்கேன். உன் பேர் என்ன? என் பேரு கௌரி. என்ன மேடம் எமோஷனல் ஆயிட்டீங்க? வாழ்க்கையில எதை பத்தி நினைக்க கூடாதோ அது இந்த பாப்பா ஞாபகப்படுத்திருச்சு. என்ன பாப்பா நீ மேடம் போய் இப்படி அப்செட் பண்ணிட்ட? பாவம் அவங்க. சுஜாதா, கௌரி எதுவும் சொல்லாதீங்க. இல்ல மேடம், இன்னைக்கு முக்கியமான கேஸ் இருக்கு. இப்படி டிஸ்டர்ப் ஆனா எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க அமைதியா இருங்க. இந்த கேஸை யார் தடுத்தாலும் நான் எடுத்து நடத்தி துர்காவை நிரபராதின்னு
நான் வெளியே கொண்டு வரேன். இது ஓ மேல சத்தியம்.